Dear 12th standard students, in this video we are going to learn the second sum from the exercise 9.4. The question is integral 0 to 1 sine of 3 tan inverse of x into tan inverse of x by 1 plus x square into dx. Question வந்து நமக்கு வந்து காம்ப்ளிகேஷனாக இருக்குது. இதை வந்து நம்ம சப்ஸ்டியூஷனில் முதல்ல சின்னதாக மாற்றிக்கணும், சிம்பிளிஃபை பண்ணுறோம். I'm going to assume this tan inverse of x as t. இந்த tan inverse of x t நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா tan inverse டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x square into dx வரும். அதாவது இந்த டேர்ம் கிடைக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லாக dt நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்போ இந்த கொஷினில் எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. இது எல்லாமே டீயில் மாற்றுறதுனால லிமிட்ஸையும் மாற்றணும். லிமிட்டையும் நம்ம மாற்றோம்னா இப்போ எக்ஸுக்கு இங்கே நான் இந்த லிமிட்ஸ் யாருக்குன்னா எக்ஸுக்கு தான். ஸோ எக்ஸோடைய வேல்யூ 0 அப்படின்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் tan inverse of 0 என்னது 0. அப்போ t யோட வேல்யூ 0ன்னு வந்துடும். when x is equal to 1 அப்படின்னு போட்டானா tan inverse of 1 என்னது pi by 4. tan 45 தானே 1, அதனால pi by 4. அப்போ லிமிட்டும் மாறும். லிமிட் என்னவா மாறும்? 0 to 1 க்கு பதிலா 0 to pi by 4 அப்படின்னு மாறிடும். sin 3 tan inverse of x நான் என்ன அஸ்யூம் பண்ணிட்டேன் t. ஸோ sin 3t இங்கே ஒரு tan inverse, அதுக்கு ஒரு t, இந்த ரெண்டு டேர்மும் சேர்ந்து dt. ஸோ எப்படி மாறிடும்? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், இது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். t into sin 3t, இது u, இது dv. ஸோ இது uன்னு எடுத்துக்கிறோம், இதை dvன்னு எடுத்துக்கிறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, dv இன்டெகிரேட் பண்ணால் v, sin 3t இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 3t by 3 பை இந்த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 3t 3 கிடைக்கும். அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் 3t பண்ணால் sin 3t by 3, ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது, 9 ஆகிடும். ஓகே, மைனஸ் அப்படி தான் ஆகும். ஸோ யூசிங் த ஃபார்முலா integral t into sin 3t into dt is equal to ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுங்க u into v, t into cos 3t by 3 மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஃபார்முலாவில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, இந்த ரெண்டு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 1ஆல் இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா அதே தான் வரும். sin 3t by 9 லிமிட் இஸ் 0 to pi by 4. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். t இருக்கிற இடத்துலாம் pi by 4 போடணும். ஸோ இங்கே pi by 4 போட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது, 4 3s are 12. cos 3 pi by 4 plus 1 by 9 sin 3 pi by 4. cos 3 pi by 4 எப்படி பிரிக்கலாம்னா pi minus pi by 4. like that 3 pi by 4 sin லையும் pi minus pi by 4. cos 180 minus theta minus cos theta னு வரும். அப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, நமக்கு ஒரு மைனஸ் வரதுனால இது பிளஸ்ஸா மாறிடும். pi by 12 into cos pi by 4 plus 1 by 9 into sin pi by 4. cos pi by 4 sin pi by 4 ரெண்டுத்துக்கு ஆன்சர் 1 by root 2 தான். ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 by root 2 காமனாக எடுத்தீங்கன்னா you will get pi by 12 plus 1 by 9. That's all. Thank you.